எங்கட வாழ்வாதாரத்தை உயர்த்தி எங்களை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர பொருள் மகனி. அது எதுவுமே மாடு இல்லை மகனி, அது அருமை மாடையா. வணக்கம், நான் உங்களிங்க. அப்போ இன்றைக்கும் ஒரு சமையல் வீடியோட உங்களை சந்திக்க வந்துருக்கோம். என்ன சமையல் வீடியோன்னா வித்தியாசமான சமையல் பன்னீர் கறி. எங்களோட கிராமத்து முறைப்படி நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக பாலை வாங்கி காய்ச்சி வடிகட்டி பன்னீர் கட்டியாக்கி வச்சிருக்கோம். கறி சமைக்க போகிறோம். எங்களோட கிராமத்து முறைப்படி நாங்கள் சமைக்க போகிறோம். சுவையாக இருக்கும். இல்லை இறைச்சி கறி மாதிரி தான் இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் போய் வாங்கி வந்த பால் தான். பாலை வாங்கி கொண்டு நாங்கள் வீட்டிலே செஞ்சாங்க. பால் வாங்க போனது நான் வீடியோ எடுக்கல. மேக் கொஞ்சம் கீழே விழுந்துட்டு அதில் கொஞ்சம் பழுதாயிட்டு மேக் வேலை செய்யல. குவாலிட்டியான மேக் இங்கே இல்லை. வெளிநாட்டில் இருந்தால் நான் அந்த மேக் வாங்கினேன். அதில் சவுண்ட் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வீடியோ பாருங்கள். சரிதான், வீடியோவில் போவோம். கிராமத்து முறைப்படி பன்னீர் கறி எப்படி சமைக்கணுன்றதை நீங்கள் பாருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அப்போ எங்களை இந்த சமையல் அப்படி வந்து பார்ப்போம். மாட்டுக்காக வைக்கோல் நிறைய கொஞ்சம் வச்சுருக்காங்க. இது ஒரு வயது போன ஒரு அப்பா வந்தார். எனக்கிட்ட இல்லை, வேறொரு பொடியன்கிட்ட கேட்டார், என்ன மகனே நீ எங்கே போகிறான்னு. அந்த பொடியன் சொன்னானா, நான் எருவ மாடு பார்க்க போகிறேனப்பா என்று சொன்னானா. அந்த வயதாளி பழைய செயல்பட்ட ஒரு மனிதன் சொன்னாரா, மகனே அது நமக்கு ஒரு தெய்வ பொருள், எங்கட வாழ்வாதாரத்தை உயர்த்தி எங்களை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர பொருள் மகனி. அது எருமை மாடு இல்லை மகனி, அது அருமை மாடையா. அருமை மாடு. ஓ, எருமை மாடு இல்லை மகனே, அருமை மாடென்று நீ சொல்லணும். அது ஒரு அப்படியாப்பட்ட ஒரு தெய்வ பொருள். எங்களுக்கு பலதாலையும் ஒரு தேர்வப்பட்ட ஒரு விடயத்துக்கு முன்னோர்கள் ஒரு இறந்த ஒரு ஆத்மாத்துமத்துக்கு இதில் ஒரு படைப்புக்கு ஒரு அகப்ப தயிர் வட்டி வச்சுத்தான் முன்னோர்கள் வணங்குவார்கள். செத்தத்துக்கோ வேறு வேறு செயல்பாட்டுகளுக்கோ ஆன வடிவாக இது எங்களோட வாழ்வாதாரத்துக்கு இது ஒரு தெய்வ பொருள். விவசாயமும் இந்த கால்நடையும் பண்ட காலமாக முன்னோர்கள் எங்களுக்கு ஒரு மூலப்பொருளாக
செயல்பட்டு இதை பராமரித்து வந்த ஒரு காலம் நல்ல காலம். இப்போ காலத்தில் இதுகள் சில செயல்பாட்டில் அடக்குமுறையால் ஒடுக்கப்பட்டு போகுது. ஒரு குறிப்பிட்ட மனிதன்தான் வச்சு இதை பராமரித்து வாழ்கிறார்கள். நீ வருங்காலத்தில் இதெல்லாம் இந்த நாட்டிலிருந்து வாழ்வதற்கு இடமில்லாத ஒரு செயல்பாடாக இருக்கி. என்னம்மா பார்க்குற பார்க்குற வர பயமாக கிடக்கு இங்கே ஓடி பார்க்குறேன் பார்க்காத மாதிரி நம்ம பிடிக்குங்களா முதல்ல வித்தியாசமாக இருக்குது பார்க்குறதுக்கு. என்ன இதில் விளக்கம் என்னையா சொல்லுங்க. பழைய ஆட்கள் வந்து இந்த கொஞ்சம் இந்த மாட்டுகளை நம்ம அதில் மேய்ச்சத்தரைக்கு போகிற நேரம் காட்டுகளில் இப்படியான இதுகளை பழையவர்கள் இந்த மரத்தில் சரி கட்டி அந்த முக்கியமான ஒரு மாட்டுக்கு கட்டுவாங்க. தேடி பிடிக்கிறதுக்காக கட்டுவாங்க. அது இந்த சத்தம் சாதாரணமாக ஒரு 2 மைல் அப்படி கேட்கும் அதில் ஒளி. அதுக்காக அந்த முக்கியமான ஒரு பெரிய மாட்டுக்கு அவர் வழிகாட்டியாக இருக்கிற ஒரு ஆளுக்கு கழுத்தில் கட்டிவிட்டா அவர் முன்தொடர்ந்து போக அதை கொண்டு மத்தாக்கள் பின்தொடர்ந்து நீ எங்கே நின்றாலும் இது நம்மளுக்குரிய ஆள் என்று அந்த இனத்தை தேடி இந்த சத்தத்தில் இதுக்காக ஒன்று அதுக்கு பின்னால் ஒன்று சேர்ந்து வழி நடக்கக்கூடிய அளவுக்கு இதில் ஒரு வல்லமை படைச்சிருக்கு. வரணுமா உடனே நாங்கள் கரந்தோணி வாங்கின வாழ்த்தானே அதை கொஞ்சம் வடிச்சு ஊற்றுனா தூசிகள் அப்படி வடிச்சு ஊற்றுறோம். கொதிச்சா பால் இப்படி ஆட்டம். பன்னீர் கறி சமைக்கிறதுக்காக பால் வாங்கி வந்து இப்போ காய்ச்சிரும். இதை வந்து நாங்கள் நல்லா காய்ச்சி லெமன் ஊற்றி அதை வந்து கட்டியாக்கி அதை வந்து துணியில் கட்டுவோம். துணியில் கட்டி வச்சுட்டு அதை நாளைக்கு காலையில் எடுத்து தான் துண்டு துண்டாக வெட்டி நாங்கள் பன்னீர் கறி சமைப்போம். நாளைக்கு நாங்கள் பன்னீர் கறி சமைக்கக்குள்ள பாருங்க. நாளைக்கு தான் நாங்கள் பன்னீர் கறி செய்வோம். அதெல்லாம் காய்ச்சி அம்மா ரெடி பண்ணி வைப்பாங்க. கட்டி ஆனதானே பன்னீரை பிறகு வெட்டி தான் சமைப்போம் நாளைக்கு நம்ம.
வேறு ஒன்று பாலெல்லாம் காய்ச்சி எல்லாம் ஊற்றி வடித்து அதை கட்டியாக்கி அமர்த்தி வச்சிருக்கேன். இப்போ நாளைக்கு சமைக்கிறதுக்கு வாங்கி செய்கிறதுக்கு பாலை வெட்டி வைக்க போகிறோம். சரி, இப்போ நேற்று ஃப்ரெஷ்ஷாக பாலை வேண்டி வந்து காய்ச்சி துணியில் ஊற்றி வச்சேன். நாங்கள் அதை எடுக்க போகிறோம். எல்லாம் வந்துருக்குமா? நல்லா இருக்கு, கல் மாதிரி உடைகிற தன்மை இல்லை. பன்னீர் சேப்புக்கு சதுரமா இது கொஞ்சம் வெட்டி இருக்கும். அதே மாதிரி கறி கொச்சிக்கா தக்காளி எல்லாம் இதே சேப்புக்கு வெட்டும். திரும்ப கொஞ்சம் வெங்காயத்தை சின்ன வெட்டி அதை வேறையா வதக்கணும். நான் செத்தல் மிளகா, மல்லி, சீரகம், மிளகு எல்லாம் சேர்த்து வறுக்கப்புறம் வறுத்து நாங்கள் உரலில் குத்தப்போம். பொடிச்சு பொடிச்சா வெட்டணும். இது வதக்கிறதுக்கு வேறையா அப்படி வெட்டிக்கிற தாண்டு வரங்க. இந்த இதொண்டு வருது இப்போ இப்படி இழுத்துட்டா பொடிச்சு பொடிச்சா வெட்டு போடுது. அது மாதிரி வெட்டிக்கிற தான் கையாளு மிஷின் இல்லாம அதாண்ட திறமை தெரியும் அவங்களுக்கு. அவங்கள காட்டுறல திறமையில ஒரு நீங்க எங்களை யோசிக்க விட்டுருவீங்க உள்ள வளர்க்கறதுக்காக சின்ன சின்ன இறக்கப்படும். மசாலா ரெடி தான்மா.
நல்ல வாசனை இருக்கு. உண்டாப்பா மீன் கறிக்கலாம் போட்டு வந்தாங்க. வரப்பு எடுக்கிறாங்கண்ணே தேவையில்லை எடுக்கிறல்ல கறிக்கு அதால நீக்கிறோம். ஏன்டா கொஞ்சம் காரம் கூட இருக்கும் பருப்பு, அதில் காரத்தை குறைக்கிறதுக்காக வாழையும் கழிஞ்சு. இதுதான் ரம்பல். இது வந்து இறைச்சி கறி எண்டான சரியா, மட்டன் கறி எண்டானா நல்ல வாசனையை கொடுக்கும். புல்லோட சேர்த்து இதுவும் போடுறோம் நாங்கள். இறைச்சி கறிகளுக்கு கொஞ்சம் மணத்தை கொடுக்கும், சுவையும் கொடுக்கும், மனம் கொண்டு வரும், நல்ல டேஸ்டாக இருக்கும். கொஞ்சம் சூடாகட்டும், எண்ணெய் விடும். எண்ணெய் சூடாகிட்டு பன்னீர் கட்டியை போடப்போம். இப்போ கறிமிளகாயும் வெங்காயத்தையும் போடப்போம். வெங்காயத்தை வந்து சரியான தண்ணி கட்டின அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் துண்டு துண்டா வெட்டிடுது நேரத்தோட வர்றது. நல்ல கலர் மாறி வருது, ப்ரௌன் கலர். இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சா சிவக்கணும். நான் கொஞ்சம் எண்ணெய் சூட விட்டுருக்கேன். என்னென்னா சில உள்ள தாச்சியில் ஒட்ட பார்க்கணும், கொஞ்சம் எண்ணெண்டா அதில் நிறைய விட்டுட்டான் வதக்கும். என்ன அது சேர்த்து கறிக்கு வச்சுக்கா வெங்காயம் பன்னீர் எல்லாம் திரும்ப வெங்காயம் வதக்கத்தானே. இந்த வெங்காயத்தில் இந்த ஈரம் ஊற்றினதுக்கு பிறகு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெயில் கொஞ்சம் பொரியல். தக்காளி வாசனைக்கு 2 ஏலக்காய் சுத்தம் போட்டுக்கலாம். பொரியுங்க எண்ணெயில். தக்காளி வதங்கிட்டு நாங்கள் இடித்து வச்ச மசாலா தூளில் போடுறோம். வந்து கையால் இடித்து வச்ச மிளகாய்த்தூள் கொஞ்சம் போடும். அளவுக்கு உப்பு பார்த்து போடலாம். இல்லைண்டா பன்னீருக்கும் கொஞ்சம் உப்பு விட்டு தான் நாங்கள் வச்சிருக்கோம். பால் விடப்போம். பாலை வண்டி நாங்கள் காய்ச்சி நல்லா காய்ச்சி முடிஞ்சது பிறகு தயிருக்கு எடுக்கிற பருவத்தில் கொஞ்சம் நெருப்பை தணிச்சுடுறோம். நெருப்பை தணிச்சு போட்ட நேரம் லெமனை புளிஞ்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்தால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்ட அது திரைஞ்சி வருது. வடிவா திரைஞ்சி வரக்குள்ள நாங்கள் என்ன செய்கிறோம், அதை இறக்கி நல்ல துப்புரவான வெள்ளை துணியில் ஒரு பாத்திரத்துக்குள்ளே வச்சு அதை கழிச்சு ஊற்றும். வந்து தேசி புளிகிற மணத்துக்காக நாங்கள் பச்சை தண்ணி எடுத்து அந்த முடிச்சோடு அப்படியே வச்சு நினச்சி கழுவி வடிவா புளிஞ்சு போட்டு அதை வடிவா இன்னொரு பாத்திரத்தில் வடிவா அமர்த்தி வச்சு அதுக்கு மேலே பாறை மேற்றி வைக்கும். வச்சா தான் அது வடிவா அமர்ந்து
நல்லா வெட்டி எடுக்கக்கூடிய அளவுக்கு சமன் அரி. மற்றது கட்டி தூக்கி வைக்கலாம்னு சொல்றாங்க. அது வந்து கொஞ்சம் மெதுமையா அரிக்குமாண்டு. கொஞ்சம் மெதுமையா இருந்தா அது ஸ்வீட் வகைகள் செய்யறதுக்கு நல்லா இருக்கும். மிளகாத்தூள் எல்லாம் வடிவா மணமெல்லாம் போய் நல்லா கொதிச்சு அளவுக்கு வந்துருக்கு. கொதிச்சு வச்ச பன்னீர் கட்டியை போடலாம். வெங்காயம், கறிமிளகாய், பன்னீர் கட்டி எல்லாம் பொரிச்சு வச்சுருந்தாங்க. இறக்குற அளவுக்கு எல்லாம் கணக்காக வந்துருக்கு. இன்னும் விட்டா கத்திரும். இதுதான் கணக்கு. அதை இருக்கு சிக்கன் கறி ரெடி சமைக்கிறாங்க. கூட்டோட சாப்பிடுறேன். நல்லா நல்லா வந்துருக்கு. நான் நிறைய சாப்பிடுறேன். நல்லா இருக்கு சட்டு. இந்த பாலே நான் தெரியும் குடிக்கிறேன். இல்லை விருப்பம் இல்லை. கயிறெல்லாம் குறைவுதான். இந்த கறி நல்லா இருக்கு. நல்லா சாப்பிடுறேன். மணக்கல் தேசி புளி விட்டானே தேசி புளி மணக்கல் அதையும் கழுவுணுமா நல்லா இருக்கு. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணுங்க. உங்களை வந்து இப்படி ஒரு நாள் உங்களுக்கு